அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். இந்த நாகப்பட்டினத்துலேயும் மழை இல்லை, ரொம்ப நாளாக மழை இல்லாதிருந்து இந்த ஜனங்கள்லாம் கஷ்டப்பட்டுருந்தா. அந்த கோவில் குளத்தில் இந்த தெப்போத்சவம்லாம் நடக்கும். இந்த தெப்பம் விடுறதுக்கு கூட தண்ணி இல்லாத வறண்டு போயிடுத்து. அந்த ஜனங்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டா. இத்தனை பெரிய குளத்தில் தெப்பத்துக்கு விடுறதுக்கு தெப்போத்சவம் பண்ணுறதுக்கு முடியாத தண்ணி இல்லாத இருக்குது அப்படின்னா பெரியவா என்னன்னா ஒரு நாளைக்கு இறங்கி போனால் அந்த குளத்தில் துளியூண்டு இப்படி குட்டை மாதிரி தேங்கி கிடக்கு. மழை தண்ணி தேங்கினாப்பில் அதில் தேங்கியிருக்கு. அதில் போய் பெரியவா இறங்கி நின்றுண்டு காலை வச்சுட்டு ஜபம் பண்ணினா ஆகாசத்தை பார்த்துட்டே ஜபம். கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு மேலே ஏறினாலோ இல்லையோ, எங்கேருந்து தான் மேகம் வந்தது, எப்படி தான் மழை கொட்டிதுன்னு தெரியல. அந்த குளம் ஃபில்லப் ஆகி தெப்போத்சவம் பண்ண முடியுமா ஆயிடுத்து. இதை பார்த்து இந்த செல்லம்மா அப்படின்னு இந்த ஒரு அம்மா நூறுணி அனந்தகிருஷ்ணா அந்த அம்மா சொல்லுவோம், கண்ணால் பார்த்துன்னு பெரியவா போய் காலை வச்சு அந்த கட்டவரில் அந்த தண்ணியில் நினச்சிண்டு இவ ஆகாசத்தை பார்த்துன்னு ஜபம் பண்ணினா என்ன பண்ணினான்னு தெரியாது. ஆனால் உடனேயே மழை வந்துடுத்து. அதுக்கு அந்த அம்மா வியாக்கியானம் பண்ணுவோம், என்ன பண்ணியிருப்பா, இந்திரனை கூப்பிட்டு ஆர்டர் போட்டிருப்பா, மரியாதையே மழை பெய்ய போறியா இல்லையான்னு அவனுக்கு ஆர்டர் போட்டிருப்பா. இதுதான் அவள் ஜபம் பண்ணணும், இவள் தியானம் பண்ணணும் அப்படின்பா. அப்படி இல்லாமல் அந்த காலத்துலேயும் நடந்திருக்கு. அதை போல தான் நீங்கள் இந்த வேணி பிராபுரத்துலேயும் பெரியவா இங்கே ஜபமும் ஒன்றுமே பண்ணலை. அந்த உள்ள காலை எடுத்து வச்சோடனே எல்லையில் வந்தோடனே பாதம் போட்டோடனே மழை கொட்ட ஆரம்பிச்சுடுத்து. அதுக்கப்புறம் அங்கேருந்து குடித்தினிங்கிற இடத்துக்கு வந்தால் அந்த குடித்தினியில் நித்யானந்த சுவாமி மடம் அப்படின்னு ஒரு இடம். அங்கே ஒரு நித்யானந்தர் அப்படின்னு ஒரு பெரிய மகான் இருந்திருக்கிற அவரோட மடம். அந்த நித்யானந்த சுவாமி மடத்தில் தங்கியிருந்தா. பக்கத்தில் அது ஒரே ஹரிஜன காலனி. இந்த ஹரிஜன காலனிக்கு நடுப்புற இந்த மடம் இருக்குது, அதில் தங்கியிருந்தா. அந்த குடித்தினியில் இருக்கிறதே பெரியவாள்கிட்ட காசி கண்ணன் அப்படின்னு கைக்கிரம் பண்ணியிருந்தார். அப்புறம் என்ஃபீல்டில் உத்தியோகமாக இருந்தார், கோழைக்கால் தியாகராஜன் அப்படின்னு. இந்த ரெண்டு பக்தா இவாள்லாம் பெரியவாளோட யாத்திரையில் கூட போனவா. இவா என்ன பண்ணா பக்கத்தில் ஒரு ஓடுறது, அதில் ஸ்நானம் பண்ணிட்டு வரலான்னு இவருடைய இடத்துல கிளம்பி போயிருக்கா. இவா ரெண்டு பேரும் போயிட்டு வந்தால் அது பெரிய ஹைவேஸ் நடுப்புற ரோடெல்லாம் இருக்கும், ஒரே டிராஃபிக்காக இருக்கும். இப்போ தான் எல்லா இடத்துலையும் பிரமாதம் ரோடெல்லாம் போட்டு இந்த பக்கம் போகிற வழி அந்த பக்கம் வர வழி இதெல்லாம் வச்சுருக்கா. அந்த காலத்தில் 78 ஒரே ஒத்தடி பாதை மாதிரி இருக்கும். பெரிய ஹைவேஸ் எல்லாமே ஒன்றும் அகலம் இருக்காது. அதில் பல லாரி போயின்னு இருக்கும், அது போயின்னு இருக்கும், இது போயின்னு இருக்கும். இவா குளிச்சுட்டு வரத்தை பார்த்தா அப்படி அந்த இருட்டில் தெரியல போல இருக்கு. அப்படி லாரி மேலே மோதுற அளவுக்கு வந்துடுத்து. எதேச்சியாக அவள் பார்த்துட்டு அந்த நகர்ந்துனுட்டா லாரி போயிடுத்து. இவாளுக்கு அந்த பயம் பீதி வந்துடுத்து. ஒரு நிமிஷத்தில் உயிர் தப்பிச்சோம், இல்லைன்னாக்க நாம் ரெண்டு பேரும் இந்த ரோட்லேயே க்ளோஸ் ஆகிருக்கலாம் அப்படின்ட்டு உடனே வந்து அப்புறம் பெரியவாள்கிட்ட சொல்லி, நல்ல வேலை ஒரு நிமிஷத்தில் நாங்கள் உயிர் தப்பிச்சோம், இல்லையா நாங்கள் லாரியில் மாட்டுன்னு போயிருக்கலாம். பெரியவா அனுகிரகம், பெரியவா கைங்கரியம் பண்ணணும்னு பாக்கியம் இருக்கே, பெரியவா விட்டுருவாளா? இது மாதிரி ரிஸ்கெல்லாம். ஏன்னா இதை எதுக்கு சொல்கிறேன்னு அப்படின்னா, பெரியவா யாத்திரை பண்ணிட்டு போகிறதே ராத்திரியில் நடந்திருக்கா, வெடிகாரத்தால் நடந்திருக்கா. வெடிகாரத்தில் 3 மணிக்கெலாம் எந்த நடக்க ஆரம்பிச்சிருவா. எல்லாம் இருட்டு தான். ஹைவேஸ்லாம் என்ன தானே ஸ்ட்ரீட் லைட் இருக்குமா, ஒன்றும் இருக்காது. லாரி டிராஃபிக் இருக்கும், பஸ் போகும், என்னெல்லாமோ டிராஃபிக்லாம் இருக்கும். இத்தனைக்கும் நடுப்பற தாண்டின்னு தான் போயிருக்கு. எவ்வளவு ரிஸ்க்கு. ஆனாலும் ஒன்றும் ஆகலை, ஒரு அசம்பாவிதம் நடக்கலை. இப்படி இல்லாம தான் வந்திருக்கு. அப்படின்னா காரணம் சத்தியசந்தனான சர்வேஸ்வரன பெரியவா அதை லீட் பண்ணிட்டு போகிறதுனால அவளோட சந்நிதி விசேஷம் எல்லாரையும் காப்பாற்றுறது. அப்படி இந்த குடித்தினி அப்படிங்கிற இடத்த கேள்விப்பட்டோன்னே இந்த நிகழ்ச்சி ஞாபகம் வந்தது. அப்படி குடித்தினியில் இருந்துட்டு பெரியவா தோர்ணக்கல் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தா. இந்த தோர்ணக்கல் ரொம்ப பிரசித்தமான இடம். அந்த தோர்ணக்கல்லை வரத்தே ஒரு கார் ஷெட்டில் பெரியவா தங்கியிருக்கா. இந்த தோர்ணக்கல் வந்தாக்க அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு, மொரார்ஜி தேசாய் அப்படின்னு பிரதம மந்திரியாக இருந்தார். அவர் பெரியவா தரிசனத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பெரியவா தரிசனத்துக்கு வந்தார். இன்னும் பல பேர், பல தலைவர், அரசியல் தலைவர்கள்லாம் வந்து தேவராஜர்ஸ் முதலான பலர்லாம், பாராமச்சந்திரன் முதலானவெல்லாம் இந்த மொரார்ஜி தேசாயோட வரா. மொரார்ஜி தேசாயை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, நேர்மையானவர், தீவிரமான காந்தியவாதி. அவர் ரொம்ப டஃப் மேன். எதையும் அதிகமாக நம்பியுமே ஒன்றும் பண்ண மாட்டார். ஆனால் பெரியவாள்கிட்ட ரொம்ப அசாத்திய பக்தி. இந்த தோர்ணக்கல்ல வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணி இந்த கார் ஷெட்டில் ஒரு பெரிய
பிரைம் மினிஸ்டராகவெல்லாம் வர அப்படின்னா பெரியவாளை எங்கே வந்தால் பெரியவா எங்கே இருக்காளோ மாட்டுக்கொட்டாயிலையோ இனிமேல் கார் ஷெட்லேயோ இடிஞ்ச இடத்துலையோ மண்டபத்தில் எதுவாக இருந்தாலும் சரி, இனிமேல் யார் வரவாளோட முக்கியத்துவத்தை வச்சுன்னு பெரியவா அதுக்காக ஒன்றும் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டா. அதாவது ஞானிகள் அப்படின்னாலே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு காமிச்சாப்பில் இருக்கும். ஏன்னா அங்கே ஒன்றுமே முக்கியத்துவம் கிடையாது. ஏன்னா பிரம்மம் ஒன்று தான் சத்தியம் அப்படிங்கிறதே, இந்த ஜெகன் மித்யா அப்படிங்கிறதே, அதுக்கப்புறம் இந்த ஜெகத்தில் இருக்கிற அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களுக்கு என்ன எதுன்னு பெருசு என்ன, பிரைம் மினிஸ்டர் என்ன, ராஜா என்ன, அரசன் என்ன, ஆண்டி என்ன, நீ என்ன, நான் என்ன, உயர்வு என்ன, தாழ்வு என்ன, ஒன்றும் இல்லையோ இல்லையோ. இதை வாயால் மட்டும் வார்த்தையாக சொல்லாத அப்படியே நடைமுறையிலையும் நடத்தி காமிப்பா பெரியவா. இந்த கார் ஷெட்டில் ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கிறவர் இந்த மொரார்ஜி தேசா தரிசனம் பண்ணுறார். கார்த்தால 10:30 மணிக்கு வந்தவர் வேறு ஒன்றும் இல்லை, ஒன்றும் பேச்சு இல்லை ஏச்சு இல்லை, ஒன்றும் இல்லை. இது மாதிரி வந்திருக்காரு எல்லாம் சொன்னால் பார்த்தா அவர் என்ன ஒரே ஒரு பிரார்த்தனை பெரியவாள்கிட்ட பண்ணேன்னா, பெரியவா சன்னதியில் கொஞ்சம் நேரம் நான் தியானம் பண்ணணும், மெடிடேட் பண்ணணும், பெரியவா அனுகிரகம் பண்ணணும். வந்தவர் நேரம் வந்தோடனே பெரியவா பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு பெரியவாளும் உத்தரவு பண்ணால் பெரியவா பாட்டுக்கு மௌனமாக பேசாத உட்காந்துருக்கா தட்சிணாமூர்த்தியா. இவரும் ஏத்தாப்புல சனகாதி மகர்ஷிகள் மாதிரி இவரும் பேசாத உட்காந்து 45 நிமிஷம் 3/4 மணி நேரம் பெரியவா சந்நிதியில் தியானம் பண்ணினர். அவர் கிளம்பி போயாச்சு. இது அவரோட பக்தியோட வலிமையை காமிக்கிறது. எதுக்கு வரணும் பெரியவா சந்நிதிக்கெல்லாம் போனால் என்ன பண்ணணும்? நமக்கு இனிமேல் மெட்டீரியலிஸ்டாக லௌகீகமான விஷயங்களை பேசுறதுக்கு கேட்கறதுக்கு அங்கே போகணும். இந்த லௌகீகெல்லாம் மறக்கிறதுக்கு நம்மளை விடுறதுக்கு தான் அந்த சந்நிதி வேணும். அப்படிதான் இங்கே மொரார்ஜி தேசாய் இந்த தோரணக்கல்ல பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பெரியவா தாரா நகரம் அப்படிங்கிற இடத்துக்கு ராத்திரி ஸ்டே பண்ணுறதுக்கு வந்துட்டா. அந்த தாரா நகரத்தில் வரத்தே பேருக்கு ஏத்தாப்புல என்ன ஒரே தாரையாக அந்தர்தாரையாக கொட்டுறது, கடுமையான மழை அந்த தாரா நகரத்துக்கு வந்தா. அப்போது என்ன பண்ணார், ஷாண்டூர் மகாராஜா, இந்த மொரார்ஜி தேசாய் வரத்தே ஷாண்டூர் மகாராஜாவும் அங்கே கூட வந்துட்டார். ஷாண்டூர்னு அங்கே பக்கத்தில் ஒரு சம்ஸ்தானம், அந்த சம்ஸ்தானத்துக்கு ராஜாவாக இருந்தவா. அதுக்கப்புறம் எம்பி முதலான பதவிகள் எல்லாமே இருக்கிறவா. பெரிய ராஜவம்சம். பெரியவாள்கிட்ட அப்படி ஒரு பக்தி. இந்த ஷாண்டூர் ராஜா பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணினர். தோரணகல் வந்துட்டா, தாரா நகரம் வந்துட்டா, பக்கத்தில் தான் ஷாண்டூருக்கு. பெரியவா ஷாண்டூருக்கு வரணும், ஷாண்டூருக்கு வரணும் அப்படின்னு விஜயம் பண்ணணும் பிரார்த்தனை பண்ண. பெரியவா ராஜாட்ட கேட்குறா, நான் உங்கள் ஊருக்கு வரணும்னா நான் ஒன்று கேட்பேன், வாங்கி கொடுத்தா வருவேன். இந்த குழந்தைகள்லாம் சொல்லுமே, நான் படிக்கணும்னா இதை வாங்கி கொடுக்கணும், அதை வரணும், அது மாதிரி குழந்தை மாதிரி பெரியவா கேட்குறா ராஜாட்ட, உங்கள் ஊருக்கு வரணும்னா நான் ஒன்று கேட்பேன், இதை வாங்கி கொடுத்தீங்கன்னா வருவேன்னு. ராஜா காத்துன்னு இருக்க, எதை வேணாலும் கேட்கட்டும் கொடுக்குறேன், பெரியவா பாதம் பட்டா போகிறோம் வரணும் அப்படின்னு. என்ன கேட்க போகிறாளாக்குன்னா பெரியவா கேட்டது என்ன தெரியுமோ, தன் கூட இருக்கிற 5-6 பேரை காமிச்சு இவாளுக்கெல்லாம் காலுக்கு என்னோட நடந்து வரா, ரொம்ப சிரமப்படுறா, அதனால் அவளுக்கு ஆளுக்கு ஒரு ஹவாய் செப்பல் வாங்கி தரையா அப்படின்னு. கூட வந்த 6 பேருக்கு ஹவாய் செப்பல் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் உன் ஊருக்கு வரேன் அப்படின்னு. நாமளாக இருந்தால் என்ன கேட்போம், உங்கள் ஊருக்கு வரணும்னா எனக்கு எத்தனை ரூபா தருவேன், எத்தனை லட்சம் தருவேன், என்ன காணிக்க தருவேன் அப்படின்னு தானே நாம் கேட்போம். ஆனால் பெரியவா கேட்குறது என்னென்ன, தன்னோட கூட கைங்கரியம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பாதம் நோக நடந்து வரா அப்படிங்கிறதுனால தாயிற் சிறந்த தயாவான தத்துவம், இவாளுக்கெல்லாம் ஒரு ஹவாய் செப்பல் வாங்கி கொடுத்தா நான் உன் ஊருக்கு வரேன் அப்படின்னு. ராஜா நிஜமாவே ஆச்சரியப்பட்டு போயிட்டார். என்னமோ கேட்க போகிறாளுக்கும் ஏதோ கேட்க போகிறாளுக்கும் அப்படின்னா பெரியவா இதை கேட்குறா அப்படின்னு. அவர் உடனே வாங்கிட்டு கொடுத்துட்டார். மறுநாளைக்கு கிளம்புறா. கிளம்பினா வெளியில் வந்தாச்சு. பார்த்தா இந்த ஏகாம்பரம் இதனான பக்தாள்லாம் ஒருத்தரும் காலில் பாதுகை போட்டுக்க, ஒன்றும் செருப்பு போட்டுக்கல. ராஜா கொடுத்தாரோலே ஏன் போட்டுக்கல அப்படின்னா, அவள்லாம் சொன்னால் பெரியவாளோட இப்போ கூட நடந்து வரத்தே யாரானு செருப்பு போட்டுன்னு நடந்து வர முடியுமா, அதனால எங்களுக்கு அப்படி பழக்கமும் இல்லை, சங்கோஜமாக இருக்குது, போட்டுக்க மாட்டோம் அப்படின்னா. உடனே பெரியவா என்ன பண்ணுறான், இவர் நீங்களாம் செருப்பு போட்டுன்னு என்னோட நடந்து வரதான் தான் நான் இனிமேல் ஃபர்தராக கண்டினியூ பண்ணுவேன், இல்லையா இந்த இடத்த விட்டு அசைய மாட்டேன். அந்த வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ போனால் கூட அப்படி ஒரு கரடு மட்டாக இருக்கும். பல ரோடெல்லாம் இருந்தால் கூட இந்த பெல்லாரியிலேருந்து ஆரம்பித்து பல இடங்கள்லாம் அந்த அயன் ஓர் மைன் இருக்கிறதுனால, சுரங்கம் இருக்கிறதுனால அந்த சுரங்கத்துலேருந்து அதில் அந்த தாது பொருள்லாம் வெட்டி 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 லாரி டிராஃபிக் எக்கச்சக்கமாக இருக்கும். ராப்பகல லாரி போயிட்டே இருக்கும். இப்படி டிராஃபிக் ஹெவி டிராஃபிக் இருந்து இந்த இருந்தனால ஒரே செக்கச்சவேன்னு மண்ணாக இருக்கும், புழுதியாக இருக்கும்,
அப்படியே கல்லுன்னா சரள சரள சரளையாக கல் நடந்து போகிறதுக்குள்ளே சிரமமாக தான் இருக்கும். எப்படிதானும் கூட இருக்கிறவாள்லாம் போனாலோ தெரியாது. நிஜமாவே ஆச்சரியம்தான். பெரியவா அது பிரம்மஜானி மகா தபஸ்வி ஜிதேந்திரியன், இந்திரிய நிகிரகம் பண்ணவா அவள் எப்படி போனால் போகலாம். ஆனால் கூட போகிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும். அப்படி தான் போனான் அவள். ஆனால் அப்படி போனால் கூட பெரியவாளும் எப்படி கரிசனத்தோடு பண்ணுறா அப்படின்னு தெரியுது. அதனால் செருப்பை போட்டு நடந்து வந்தேன்னா என்னோட கூட வரலாம், இல்லையா நானும் இப்போ நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல பெரியவாளோட நிர்பந்தத்துக்காக அவள்லாம் இந்த செருப்பு போட்டு நடந்து போக பெரியவா ஷாண்டூருக்கு விஜயம் பண்ணினா. இந்த தாரா நகரத்திலேருந்து ஷாண்டூர் வரைக்கும் ராஜா என்ன பண்ணியிருந்தார், இவாளுக்கு நடந்து வர அந்த சிரமம்லாம் தெரியாத இருக்க பிரமாதமாக பஜனை கோஷ்டிலாம் இந்த கர்நாடகாவில் இந்த பஜனை கோஷ்டியில் ரொம்ப அபூர்வமாக இருக்கும். அதுவும் இந்த கிராமிய கலை மாதிரி அவளுக்கு இந்த பஜனையெல்லாம் ரொம்ப, இந்த ட்ரூப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இவெல்லாம் ஆரவாரத்தோடு பிரமாதமாக சந்தோஷமாக பஜனை பண்ணிட்டு வர ராஜா ஷாண்டூர் மகாராஜா யுவராஜா எல்லாரும் கூடவே நடந்து வர பெரியவா ஷாண்டூருக்கு விஜயம் பண்ணா. அந்த ஷாண்டூரில் யுவராஜா அரண்மனைக்கு ஏற்றாப்புல சிவன் கோவில் இருக்குது. அந்த சிவன் கோவிலில் வந்து தங்கினா. அந்த சிவன் கோவிலில் வந்து இருக்கிறதே பக்கத்தில் ஒரு மலை, அந்த மலை மேலே குமாரசுவாமி அப்படிங்கிற கோவில், ரொம்ப உயர்ந்த க்ஷேத்திரம். அதுக்கு அந்த குமாரசுவாமி மலையில் அந்த போய் அவசியம் பார்க்க வேண்டிய இடம். அந்த குமாரசுவாமி மலைக்கெல்லாம் பெரியவா போயிட்டு வந்தால் அப்போ நவராத்திரி வந்துடுத்து. அந்த நவராத்திரியை மேலேயே வச்சுக்கலாம் குமாரசுவாமி இடத்துல. ஏன்னா அங்கே அம்பாள் சந்நிதி இருக்குது, அம்பாள் முருகன் 2 பேரும் இருக்கா, அங்கேயே வச்சுக்கலாம். அப்படின்னா அங்கே ஒரே குழுவராக இருந்தது. இந்த கூட போனவாளுக்கெல்லாம் சிரமமாக இருந்தது. அதனால் பெரியவா திரும்பி ஷாண்டூருக்கே வந்து நவராத்திரி உற்சவத்தை கொண்டாடினா. இந்த நவராத்திரி உற்சவத்தை கொண்டாண்டு ஷாண்டூரில் இருக்கா. அதுக்கப்புறம் தொடர்ந்து என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம்.